இந்த வாழ்க்கையில் நம்ம ஒன்று தேடி போவோம், ஆனால் நம்மளும் ஒன்று தேடி வரும். நம்மளை தேடி வர்றது நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை பிடிச்ச மாதிரி ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் வாழ முடியும். ஆனால் அதுவே நமக்கு பிடிச்சதை நம்ம தேடி போகும்போது நமக்கு பிடிச்சதே நம்மளை தேடி வந்தால் போகிற பாதையில் கிடைக்கிற ஏமாற்றங்கள் தர வழி எல்லாமே நம்ம தேடுற விஷயம் கிடைச்சா பறந்து போகும். தேடுறதை மட்டும் நிப்பாட்டிடக்கூடாது. ஏன்னா தேடல் தரும் ஆர்வம், தேடல் தரும் அனுபவம், தேடல் தரும் உணர்வு எல்லாமே அழகானது. இந்த வாழ்க்கையே ஒரு தேடல் தானே. ஏங்க வர்ணா இங்கே வந்தாளா? வர்ணா இங்கே வரலையே. வீட்லேயும் இல்லை, இங்கேயும் வரல. கால் பண்ணி எடுக்கவே இல்லைங்க. எங்கே போயிருப்பா? ஆமாங்க, நான் தான் வர்ணா. இப்படி வீட்டில் கூட சொல்லாமல் எங்கே வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அதை தெரிஞ்சுக்கணுன்னா 12 வருஷம் முன்னாடி போகணும். என்ன பாப்பா இது? நான் ஸ்கூல் விட்டு வரும்போது ரோட்டில் பார்த்தேன்னா ரொம்ப பாவமாக இருந்துச்சா, அதான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏய், எனக்கு நாயின அலர்ஜின்னு தெரியாதா உனக்கு? எதுக்கிட்டே அதை தூக்கிட்டு வந்த? ப்ளீஸ்ப்பா நம்மளே இந்த நாய்க்குட்டி வளர்த்தலாம்ப்பா. என்னது வளர்க்க போறியா? ஒழுங்கா அதை எங்கே எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு. ப்ளீஸ்ப்பா. சரி விடுறா, நம்மளே வளர்த்திக்கலாம். தேங்க்யூப்பா. ஏங்க இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்கீங்களா? அட விடுடி, குழந்தை ஆசைப்பட்டு எடுத்துட்டு வந்திருக்கா, வளர்த்திட்டு போவோமே. என்னவோ பண்ணுங்க, போங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத பாப்பா, உங்கள் அம்மாவை எப்படி சமாளிக்கிறேன்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். அம்மா அங்க பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு, அம்மா பாரு. அம்மா உன்னை பார்த்து பயப்படுறாங்க. கொண்டு போங்க. தொடுமா, ஒன்றும் பண்ணாதுமா. தொடுமா, அம்மா தொடுமா. சுப்பு இங்கே பாரு. அட இங்கே பாரு, கொஞ்சம் பாரு. நீ ஒரே நிமிஷம் பாரு, ஒரே நிமிஷம் பாரு. சும்மா தொடு, நீ தொடு. என்ன பண்ணுச்சு? நல்ல நாய்க்குட்டிடா. அப்பா நாய்க்குட்டி இல்ல, இது பேர் ஹாரி பாட்டர். காரி பாட்டர் ஒன்றும் பண்ணாது. காரி பாட்டர் இல்ல, ஹாரி பாட்டர். ஏதோ ஒரு பாட்டுமா. விடுமா. சுபுகா, வாங்க. யார் இது நாய்? பக்கத்து காம்பவுண்ட்காரங்களுதா? இல்லை, நம்மளோட தான். நம்மளுதா? ரோட்டில் அனாதை கிடந்துச்சுன்னு பாப்பா எடுத்து வந்து வளர்க்குறா. யாரு கேட்டு இதெல்லாம் பண்றீங்க? இதெல்லாம் உங்க சொந்த வீடா? உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா குடியிருக்க வேண்டாமா? ஏற்கனவே 2 மாசம் வாடகை வேற பாக்கி, இதுல இது வேற. நானே தெரிஞ்சவங்கன்னு விட்டு வச்சிருந்தா ஓவரா தான் பண்றீங்க. இங்க பாருங்க, நீங்க மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இருங்க. இந்த நாயெல்லாம் வளர்த்துற மாதிரி இருந்துச்சு வேற வீட்டை பார்த்து போய்க்கோங்க சொல்லிட்டேன். சாயங்காலத்துக்குள்ள என்னன்னு கூப்பிட்டு சொல்லுங்க. காலையில எனக்கு வாடகை பாக்கி வந்தாகணும். நாய் வளர்த்துறாங்களாமா? நாய். இப்போ என்னங்க பண்ணுறது? பேசாமல் நாய்க்குட்டி யார்ட்டாச்சும் கொடுத்துடலாமா? வீட்டை மாற்றிடுவோம். என்னங்க சொல்கிறீங்க? வீடு கிடைக்குமா? ட்ரை பண்ணுவோம். 4000 ரூபா வாடகை, 8000 ரூபா அட்வான்ஸு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி நல்ல தேதி, அன்றைக்கே குடி வந்துடுங்க. வந்துடுறேன் சார், வந்துடுறேன் சார். சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு. சொல்லுங்கள். வீட்டில் நாய் வளர்க்குறோம். நாய் வளர்க்குறீங்களா? இதை தாங்க நீங்கள் முதல் சொல்லியிருக்கணும். நாயெலாம் அலோடு கிடையாதுங்க, நீங்கள் வேறு வீடு பார்த்துக்குங்க. சார் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன். இல்லை சார், செட் ஆகாது, நீங்கள் வேறு வீடு பார்த்துக்குங்க. சார் நாயெல்லாம் இங்கே அலோடு இல்லைங்க, சாரி. நாயெல்லாம் செட் ஆகாதுங்க. இல்லைங்க, நீங்கள் வேறு வீடு பார்த்துக்கோங்க. நாய் வளர்த்துறவங்களுக்குலாம் வீடு கிடையாதுங்க. சாரி சார், டாக்ஸ் ஆர் நாட் அலோட். நாய் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு தரது இல்லைங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? அப்பா, நம்ம ஹாரியை கொடுத்துடலாம்ப்பா. வெயிட் பண்ணுறா, அப்போ நல்ல வீடை பார்க்குறேன். இல்லைப்பா, கொடுத்துடலாம். யார்கிட்ட கொண்டு போய் கொடுப்ப? கருப்பு கருப்பாக இருக்கிற கல்லெல்லாம் எடுத்து வெளியே வீசிரு சாமி. சரிம்மா. அத்தா, வாட வரணா.
இது பேர் ஹாரி பாட்டர். நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கனால வளர்த்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்காக கொஞ்ச நாள் நீங்கள் வளர்த்துறீங்களா? நான் சொந்த வீட்டுக்கு போனேன்னே உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். இங்கே கொடு. இங்கே கொடு. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, இது பத்திரமா பார்த்துக்குறோம். உனக்கு எப்போ வேணும்னு சொல்ல, நாங்கள் திருப்பி தந்துடுறோம். நான் டெய்லி இது கூட வந்து விளாட்லாமா? நீ எப்போ வேணாலும் வாடா. என்னதான் ரெஜியத்தை வீட்டில் ஹாரியை விட்டாலும் அவன் என்னை விட்டு போன ஃபீலே எனக்கு இல்லை. ஏன்னா டெய்லி அவன் கூட விளாண்டுருந்தேன். ஆனால் அன்னைக்கு இப்படி ஒரு நாள் வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஹாரி, உனக்கு என்ன வேண்டியது இருக்கேன் பாரு. என்ன ஹாரியை காணோம்? ரெஜியத்தா, மோகன். யார் பாப்பா நீ? ரெஜியத்தா. அவங்க வீடு வாடகைக்கு விட்டு போயிட்டாங்களே. அப்ப அந்த நாய்க்குட்டி அதையும் தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ வேணா ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கறியா? சாரி பாப்பா, நீ ஸ்கூல் போயிருந்தப்ப அவங்க கால் பண்ணாங்க. நீ ஃபீல் பண்ண வந்து நான் சொல்லவே இல்லை. போமா. விடுறா பாப்பா, நம்ம புதுசா வீடு கட்டுனே திருப்பி வாங்கிக்கலாம்டா. எப்பப்பா வீடு கட்டுவோம்? ஏன் அமைதியாயிட்டீங்க? சொல்லுங்க. காசு வேணும்லடா. அன்னைக்கு எங்கள் அம்மா காசு வேணும்லடான்னு சொன்னது எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அம்மாடி. சுபு, அடுத்த வாரம் பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருது இல்லை? இந்தா ஏதாவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துரு. புது ட்ரெஸ் எல்லாம் வேண்டாம், ஃபர்ஸ்ட் வீடு கட்டுறது தான் முக்கியம். ஏய் பாப்பா, பாப்பா நீ கேட்ட பால் 50 காசு சேஞ்ச் இல்லை, இந்த சாக்லேட் வச்சுக்க. எனக்கு இந்த சாக்லேட் வேண்டாம், 50 காசு தான் வேணும். சேஞ்ச் இல்லை பாப்பா, சாக்லேட்டை வச்சுக்க. 50 காசு தான் வேணும். என்னம்மா நீ? அண்ணா அந்த மேரிகோல்டு ஒன்று அந்த 50 காசுனா? அண்ணா அந்த 50 காசுனா? நான் அந்த 50 காசுனா? ஐயோ 50 காசு, அந்த பாப்பாக்கு 50 காசு தான். அப்புறம் கடைக்கு வரேன். என்ன பாப்பா வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு இருக்க? உன்னோட இந்த அப்படி நில்லு நில்லு. அந்த 50 காசு வச்சு என்ன பண்ண போற? வீடு வாங்க போறேன். அப்போ இருந்து எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு காசையும் நான் சேர்த்து வைக்க ஆரம்பித்தேன். ஸ்காலர்ஷிப்காகவே நான் ஒழுங்காக படிக்க ஆரம்பித்தேன். எனக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடச்சிது. காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே பார்ட் டைமில் ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தேன். காலேஜ் முடிஞ்சதும் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிது. ஒரு வழியாக நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி சொந்த வீடும் கிடச்சிது. இப்போ எங்களுக்கு வீடு கிடைச்சதுக்கு காரணமே அன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச ஹாரி தான். எஸ், இப்போ அவனை தான் பார்க்க வந்திருக்கேன். சொல்லுங்க. ரெஜியத்தை அம்மா ஒரு கோயில் ட்ரிப் போயிருக்காங்க, வர 2 நாள் ஆகும். நீங்க? மோஹித். மோகித் தான். நீங்க? டேய் நான் வர்ணா. வர்ணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எங்கே நிக்கிறவா? உள்ளவா. வர்ணா, என்ன தண்ணி குடி. என்ன ஏதோ தேடிட்டு இருக்க? ஆமா, ஹாரி எங்க? ஓ, மொட்டை மாடியில் கட்டி வச்சிருக்கியா? உனக்கு எதுவுமே தெரியாதா? உன்னோட அம்மா உன்கிட்ட எதுவுமே சொல்லையா? இல்லை. அவன் நம்ம கூட இருக்கும்போது நல்லா விளையாண்டுட்டு இருந்தான்ல, அவனுக்கு இந்த இடம் செட் ஆகவே இல்லை. இங்கே வந்துட்டு குலைச்சிக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் நான் காலையில் சாப்பாடு வைக்கலான்னு வந்து பார்க்குறேன், அவனை காணாம். அவன் நிறைய இடத்துல தேடி பார்த்தோம், எங்கேயுமே அவன் கிடைக்கல. போலீஸில் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இதை பற்றி உங்கள் அம்மாட்ட ஃபோனில் சொன்னமே, அவங்க ஏன் அவன்கிட்ட சொல்லன்னு எங்களுக்கு தெரில.
ஹலோ. ஏய் எங்கடி போன? வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்கு. திருப்பூரில் இருக்கேன். திருப்பூருக்கா? ரெஜி அத்தையை பார்க்க வந்தேன். அங்கே எதுக்கு போன? என்கிட்ட சொல்லவே இல்லை. நீங்கள் சொன்னீங்களா ஹாரி பாட்டர் தொலைஞ்சு போயிட்டான்னு? இல்லை பாப்பா, அப்போ நீ சின்ன பிள்ளை, நீ வருத்தப்படுவேன் தான். வெய்மா ஃபோனை. ஒரு பாதை நீளுதே, ஒரு தேடல் ஓயுதே, நிழல் தாவி ஓடுதே. ஒரு ஈரம் பாயுதே, அதில் உயிரும் ஊறுதே, செவ்விதழும் மலருதே. ஹாரி பாட்டர் கிடச்சிட்டாமா? இப்போ கட் பண்ணிட்டோம்மா? பா ஹாரி கட் பண்ணிட்டும்பா. சரிம்மா. அன்னைக்கு நான் அதை தொலைக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த சந்தோஷம் எனக்கு கிடைச்சிருக்காது. சில நேரங்களில் நம்ம தொலைக்கிற சில விஷயங்கள் நமக்கு நல்லதுக்குன்னு நினச்சிக்கோங்க. பாருங்க, ஹாரி பாட்டரே சொல்லிட்டான்.